பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துவதிலே அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். மீண்டும் அவருடைய மிகப்பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒரு மாதத்தை கூட கடந்து வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்திருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் மாறாத தேவன் தம்முடைய மாறாத கரத்தினால் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாதத்தையும் உண்மையாகவே ஒரு புதிய வார்த்தையோடு வாக்குத்தத்தத்தோடு துவங்குவதிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்த வேத பகுதியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் நரை வயது மட்டும் நான் அப்படி செய்வேன். உங்கள் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். அதில் ஒரே ஒரு பகுதியை இந்த காலையில் உங்களுக்கு முன்பாக வைப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். என்ன கேரண்டி இதற்கு? இதுவரைக்கும் அப்படி செய்து வந்தேன், அதுதான் கேரண்டி. இன்னும் புதிய கேரண்டி தேவையில்லை. காரணம், இதுவரைக்கும் அப்படி அவர் செய்து வந்திருக்கிறார். அதுவே தான் நான் உங்களுக்கு தரப்போகிற கேரண்டி. இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 22:9 சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறான். என் தாயின் கற்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று அறிக்கையிடுகிறான். என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தது ஒரு நர்ஸ் அல்ல, என்னை எடுத்தது என் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அல்ல, மாறாக என்னை என் ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுத்தார் என்று சொல்லுகிறார். அந்த அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் அதை உறுதிப்படுத்தும்போது சொல்லுகிறான், நான் கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில், அல்லது உம்முடைய சார்பில் என்றால் உம்முடைய மார்பில் நான் விழுந்தேன் என்று சொல்லுகிறான். அப்படி அவர் தம்முடைய கரத்திலே உங்களையும் என்னையும் எடுத்தார். அதே தாவீது நல்ல ஒரு வாலிப வயதை கடந்த பொழுது மற்றொரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறான். 71 சங்கீதம் 6 வசனத்திலே அவன் இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய கற்பத்தில் இருந்து உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்கிறான். அப்படியானால் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் தொடர்ந்து அவனை ஆதரித்து கொண்டே வந்ததை தாவீதால் உணர முடிந்தது. இன்னும் நான் இப்படி யோசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முதிர் வயது அவனுக்கு உண்டான பொழுது 37 சங்கீதத்தின் 25 வசனத்திலே தன்னுடைய சாட்சி அவன் எழுதுகிறான். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவன் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. காரணம் என்னென்றால், நரை வயது மட்டும் நம்மை சுமக்கிற ஒரு தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் செய்து வந்தேன், அப்படி செய்து வந்தேன், நரை வயது மட்டும் உன்னை நான் தாங்குவேன். பொதுவாக நரை வயது என்பது சுமக்கப்பட வேண்டிய ஒரு வயது. நம்ம எப்போதுமே குழந்தைகளை தான் அதிகமாக சுமப்போம். குழந்தைகளை சுமப்பதில் நமக்கு ஒரு சந்தோஷமும் உண்டு. ஆனால் குழந்தைகள் சுமக்கப்படாவிட்டாலும் அது உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் ஒருவர் நரை வயதில் வரும் பொழுது அவர்கள் சுமக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. இல்லாவிட்டால் அவர்கள் அதிகமாக தனிமையை உணர்வார்கள். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் அவர்கள் தங்கள் தனிமையில வேதனைப்படுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகள் இன்றைக்கு அவர்களை அதிகமாக தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போகணுமானால் இந்த கொரோனா காலங்களில் இன்னும் அதிகமான தனிமையை உணர்கிறார்கள். காரணம், வெகு தூரத்திலே பிள்ளைகள், வெளிநாடுகளிலே பிள்ளைகள். இப்பொழுது பிள்ளைகளால் வந்து தன் பெற்றோர்களை பார்க்க முடியவில்லை. என்றைக்கோ எப்பொழுதோ ஒரு நாளிலாகலும் என் பிள்ளைகள் என்னை வந்து பார்க்க மாட்டார்களா அப்படின்னு நினைக்கிற சந்தர்ப்பத்தை கடந்து இப்பொழுது பிள்ளைகள் விரும்பினாலும் வர முடியாத ஒரு இடத்துல பெற்றோர்கள் அதிகமான தனிமைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. காரணம், அது அவருடைய நரை வயது தான். ஹல்லேலூயா.
நான் இப்பொழுது கடந்த நாளில் அமெரிக்கா தேசத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தின் அந்த பின்னணியில் ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது அதிகமாக என் மனது பாரப்பட்டது. அதில் அந்த நர்சஸ்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப முதிர் வயதுள்ளவர்கள் மேல் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இள வயதினர்கள், வாழ வேண்டிய வயதினர்கள் மருத்துவமனையில் மருந்துகள் இல்லாமல், வெண்டிலேட்டர் இல்லாமல் அவங்க மரணத்தை நோக்கி போகும் பொழுது நீங்கள் வயதானவர்களை குறித்து நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இந்த வாழ வேண்டிய வயதினர்களை நம்ம என்ன செய்ய இழந்து போக வேண்டியது வரும். அதனால வயதானவர்களை குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். நான் இதை தவறு என்று சொல்லலை. காரணம், உலகத்தால் நிறைமைது மட்டும் தாங்க முடியாது. உலகத்தால் உங்களுடைய கடைசி மட்டும் உங்களை சுமக்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்க தாயின் கர்ப்பத்தில் உற்பவித்த நாள் முதல் உங்களுடைய நிறைவைது மட்டும் உங்களை தாங்குவதற்கு இந்த உலகத்திலே ஒருவர் இருப்பாரானால் அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவருடைய வார்த்தை கேரண்டி. அவர் நிச்சயமாக ஹல்லேலூயா, அவர் உங்களை நடத்துவார். ஆமென். நமக்கும் அவருக்கும் இடையிலான சொந்தம் என்பது, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, இந்த இடத்துல ஏசாயா எழுதுகிற பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறான். நமக்கும் அவருக்கும் இடையிலான சொந்தம் என்பது நேற்று இன்று வந்ததல்ல, அது கற்பம் முதல். அதனாலதான் அந்த வார்த்தைகளை அவன் பயன்படுத்தான். என் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல், உற்பத்தியானது முதல் எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையிலான சொந்தம் என் தாயின் கற்பத்தில் இருந்து, அதாவது நான் உருவாக்கப்பட்டது முதல் எனக்கு வந்த சொந்தம். அதாவது என் தாய் என்னை சுமக்கும் பொழுது என் தாயை சுமந்தவர் அவர்தான். அதைத்தான் ஏசாயா எழுதுகிறான். ஹல்லேலூயா. அவருக்கும் எனக்கும் இடையிலான இந்த சொந்தம் என்பது ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதோ, அல்லவற்றால் நான் ஒரு சபையினுடைய உறுப்பினரான பொழுதோ எனக்கு வந்த சொந்தம் அல்ல. மாறாக ஹல்லேலூயா, நான் உற்பத்தி ஆக்கப்பட்டது முதல், என் கற்பத்தில் நான் உண்டாக்கப்பட்டது முதல், ஹல்லேலூயா, எனக்கும் அவருக்கும் இடையிலான சொந்தம் வந்துட்டு. அவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் உங்களை நடத்துவார். உங்கள் முதிர் வயது மட்டும் அவர் உங்களுக்கு அப்படி செய்வார். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், நான் எப்படி கஷ்டப்பட்டனாலும் அம்மா உங்களை பார்த்துக்கிடுவேன், எப்படி கஷ்டப்பட்டனாலும் அப்பா உங்களை நான் பார்த்துக்கிடுவேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் நான் உன்னை பார்த்து வந்திருக்கிறேன், இனிமேலும் நான் அப்படி பார்ப்பேன். தைரியத்தோடு இந்த நாட்களை கடந்து வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி, தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் உங்களை சுமந்து நடத்துவாராக. உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 படி, கழுகு தன் செட்டைகளின் மேல் தம்முடைய குஞ்சுகளை சுமந்து அதை வழிநடத்துகிறது போல கர்த்தர் இந்த காலங்களிலே உங்களை தம்முடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை வழிநடத்தி காப்பாராக. லூக்கா 13:34 படி, கோழி தன்னுடைய குஞ்சுகளை தம்முடைய செட்டைகளுக்குள் ஒளித்து வைத்து வகிப்பது போல ஆண்டவர் உங்களை சுமந்து பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. தைரியமாய் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து போங்கள். நம்முடைய தேவன் இதுவரைக்கும் அப்படி செய்து வந்திருக்கிறார், இனிமேலும் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு கேரண்டி. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு கேரண்டி கொடுத்திருக்கலாம். ஏன் எங்கள் பிள்ளைகள், எங்கள் உறவுகள், எங்கள் சொந்தங்கள் எங்களுக்கு கேரண்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் வருகிற பொழுது அதை யாரும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையும் நீர் எங்களை சுமப்பதை குறித்து தடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நீர் எங்களை வழிநடத்துவதை குறித்து தடுக்க முடியாதப்பா. எங்கள் தாயின் கற்பத்திலிருந்து எடுத்து இந்த நாள் மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. எங்கள் நிறைய வயது மட்டும் எங்களை நடத்துவீர் என்ற தொடர்ந்துள்ள நிச்சயத்தோடு கூட ஓடி வருவதற்கு இந்த மாதங்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போங்க. உம்முடைய சமூகம் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். அற்புத சாட்சிகளாய் என் ஆண்டவர் நிறுத்துவீராக. சமாதானத்தின் பாதுகாப்பு என் ஜனங்களின் மேல் விசேஷமா இந்த மாதங்களிலே இருப்பதாக. எங்கள் தேசம் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகளை உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் அறியாமல் யாதும் நேரிடாது. உம்முடைய கரம் நீட்டப்படுமானால் எல்லா வாதைகளும் நிற்கும். உம்முடைய வார்த்தைகள் பேசப்படுமானால் எங்கள் தேசம் சுபிட்சமாகும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை. ஒருவேளை அதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அதற்கு எங்களை நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதாகிலும் விதங்களிலே நீர் எங்களை வனைய நினைத்தால் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அதற்கு தடையாகலாய் நிற்கிறோம் என்றால் எங்களுடைய குறைகளை எங்களை மன்னித்து உம்முடைய திரு சித்தத்துக்கு எங்களை வழி நடத்துவீராக.
உடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் யார் யாருக்குள் கடந்து போகிறதோ அத்தனை பேருக்குள்ளும் தேவன் என்னை சுமப்பார் என்கிற பூரண நிச்சயத்தை வைப்பீராக என்று ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தினாலே உடைய ஊழியக்காரனாகி அடியார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.